தஞ்சை அருகே அதிவேகமாக ராங் ரூட்டில் வந்த தனியார் பேருந்து மோதி இருசக்கர வாகன ஓட்டி உயிரிழந்த நிலையில் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து மறியலில் ஈடுபட்டுள்ள மக்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சையத் மௌலானா. வணக்கம் சையத் மௌலானா. போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். தஞ்சை பட்டுக்கோட்டை சாலையில் மன்னார்குடி பிரிவு சாலை அருகே தஞ்சையில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் தனியார் பேருந்து அதிவேகமாக சென்றதோடு ராங் ரூட்டில் ஏறி சென்றுள்ளது. தஞ்சையை நோக்கி எதிரே இருசக்கர வாகனத்தில் இருந்த கதிர் என்பவர் இது மோதியதில் சம்பவ இடத்தில் பலியானார். இதனால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் பேருந்து கண்ணாடிகளை உடைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த அடிப்படையில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் தஞ்சை பட்டுக்கோட்டை செல்லக்கூடிய சாலைகளில் தனியார் பேருந்துகள் அதிவேகமாக செல்வதும் ஒவ்வொரு பேருந்தும் முந்திக் கொண்டு இந்த பேருந்து அந்த பேருந்து செல்வதாகவும் அதே போன்று ஓட்டுநர்கள் நடத்துவதிடையே கைகலப்பு தகராறுகள் நடைபெறுகிறது. இதற்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும். இந்த நிலையில் தற்போது ஒரு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற நிலையில் சம்பவம் நடைபெறாமல் இருக்கிறதற்கு தனியார் பேருந்துகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சையத் மௌலானா.